அக்கா எனக்கு மட்டும் ஷாம்பு எடுத்து இல்லையா நீ எடுத்துட்டு வரல நான் சும்மா வந்துட்டேன். அப்படியா? ஆமாண்டி. ஏண்டா உங்களாம் நம்பி வந்திருக்காங்க. நானும் கொண்டு வந்திருக்கிறேன். சும்மா என்னடி நான் கார்த்திகா ஷாம்பு எடுத்து வந்திருக்கேன். சந்தூர் சோப் கொண்டு நீங்க தான் கொண்டு வந்திருக்கீங்களே. போட மாட்டேன். எனக்கு கார்த்திகா ஷாம்பு தான் பிடிக்கும்.
பிறந்து பெண்ணாக பிறந்து சுந்தரின்னு பேர் வைத்து சீரன் திருவிழா வந்து அனைவருமா எனக்கு அண்ணன் வந்திருக்கின்றேன். அண்ணன் கொஞ்சம் அண்ணா தாழ்த்தப்பட்ட மக்கள் யாவரும் முன்னேற வேண்டும் என்று பாடுபட்டு அண்ணல் அம்பேத்கரை பாருங்கள் டாக்டர் அம்பேத்கரை பாருங்கள்
புதுமலர் சோலையிலே காட்சியளிக்கக்கூடிய ரோஜா போலவே நீ இருக்கின்றாய். அம்மா, இந்த அழகை பார்ப்பதற்கு தாயும் தந்தையும் இல்லையே. என்ன தேவை? ஆமா, அவற்றின் சோதனை நம்மளை பார்க்க வாழ வைக்க ஆசைப்படுறோம். உன்னை கட்டு போறவன் வேலை வைக்க மாட்டான். ஆமா, சாப்பாடு கூட அவனே ஆக்கி வச்சிருவான். ஆகிதான் வைக்கணும். ஏன்னா இந்த அழகு பார்த்து நிற்கணும். ஐயோ, சத்தியமா. ஆ? மாஸ்டா, சரி சரி. எனக்கு செட்டே வரல. ஏன்னா, நீ செய்யக்கூடாதுமா, சொல்றாங்க. ஆமா, சாப்பாடு செய்யக்கூடாது. அவரு ஹோட்டல்ல இருந்து கட்டி வந்து கட்டி போறான். சாப்பிட்டு சாப்பிட்டு கட்டில் மேலேயே படுத்துக்கணும். கதவை பார்த்தீங்கன்னா வரும். அண்ணா, வாங்க இப்படி. ஆமா, வேலைக்கு கண்டுறீங்களே, வேலை கிடைக்கா இல்லையா? எங்கம்மா கட்டிச்சு? ஐயோ, அம்மா, நானு கண்டிப்பா உனக்கு ஒரு 100 சவரம் போட்டு நல்லது ஒரு ஆளோட பார்த்து திருமணம் செய்கின்றேன். 100 சவரமா? நாமளோ 7 முடிச்சு இருக்கின்றோம். நாம எங்க 100 சவரம் போட போறோம்? அண்ணா, ஒரு 5 சவரம் கூட போதும். நான் ரொம்ப ஆசைப்படுவேன், வாங்கிக்கலாம். அப்படியா? ஆமாண்ணா. அம்மா, ஏழையாகத்தான் பிறந்தேன், நான் கோழையாக இல்லை. இருக்கட்டும், பரவாயில்லம்மா. அம்மா, உன்னை எந்த வேலைக்கு அனுப்புறது இல்ல. அப்படியா? ஆமா, நீ சந்தோஷமா நான் இருக்கணும். சந்தோஷம் இருக்கின்றேன். வேலைக்கு சென்றுவாங்க. அப்படியா? நான் முடிச்சுக்கு சென்று சமையல் செய்ய வேண்டும். அதற்காக குளக்கரை சென்று நீரத்தை அம்மா, தங்கச்சி, இந்த கல்யாணம் எப்படிமா செய்ய போறேன்? ஆமா, ஏழையா இருந்தா அவன் எப்படி இப்படி எல்லாம் திருமணத்தை செய்யறான்? அப்படி வீதி எங்கும் பூ பந்தல் வாழ வாழ தோரணங்கள் முடியாதா? முடியாதுமா. அந்த காலத்துல ஒரு டசன் புள்ள பத்தினாங்களாம். இந்த காலம் அது. இந்த காலத்தில் நாம் இருவர் நமக்கு இருவர். அம்மா, ஏன் அந்த காலத்துல ஒரு டசன் புள்ள பத்தினாங்களா? எதற்காக? முழு களிதான். அப்போ என்ன மாசத்துக்கு ஒரு டைம் அம்மாசை வந்தா தான் சோறாம். முழு களி தான் சாப்பிடுவாங்களாம். அப்படியா? ஆமா, இப்ப காலம் மாறி போச்சு. ஆமாண்ணா. சாப்பாடா சாப்பிடாம சுகமா வந்துருச்சு. அந்த காலத்துல ஊர் பயணம் போனா என்ன துணிதான் எடுத்து வைப்பாங்க. இந்த காலத்துல ஊர் பயணம் போனா சுகர் மாத்திரை பிபி மாத்திரை தான் எடுத்து வைக்கிறாங்க. முன்னாடியா அது மாதிரி காலம் மாறி போச்சுமா. அப்படியா? ஆமா, இப்ப செஞ்சா எப்படி? ஆஸ்தி கொண்டு அதான் சொன்னேன். நீ உனக்கு திருமணத்தை செய்து கொடுத்தால் பெண் பிள்ளையாக நீ எடுத்துக்கோ. பெண் பிள்ளை நான். சரிண்ணா. நான் ஒரு திருமணத்தை செய்து கொண்டு ஆண் பிள்ளையாக நீ எடுத்துக் கொள்கின்றேன். அப்படியா? ஏன்னா உனக்கு ஒரு 100 சவரம் போட்டு கட்டி தரேன்னு வச்சுக்க. ஆமா. உன் பொண்ணு என் புள்ளி கொடுக்கும் சொல்ல ஒரு 500 சவரம் போட்டு கட்டி கொடு. போடுவோம், நான் போடுவேன். இதெல்லாம் எனக்கு தான் 1,25,000 தான் விக்குது சவரம். போடுறமா? அதனால 10 புள்ள தங்கச்சிக்கு
தங்கச்சி ஆமா நான் தைரியமா போய் அம்மா குடிஞ்ச தலை நிமிராம போமா ஆமாண்ணா ஆ. நான் யாரு அந்த விசில் உன் தங்கச்சி போன் நம்பர் கேட்பாங்க விசில் வச்சுன்னா போன் நம்பர் எடுத்துனா யாரையும் பார்க்காத. நான் யாரையும் பார்க்க மாட்டேன் குளக்கரை சென்று நீ எடுத்து வந்து சமையல் செய்ய வேண்டும் நான் குடிக்க தண்ணி வந்து நான் வேலைக்கு போயிட்டு வரேன். பத்துருவாங்க ஆமா. பார்த்து போயிட்டு பாய் பாய் ஏய் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதையெல்லாம் கடமை தவறாமல் நானே செய்து வருகின்றேன் செய்து கொடுத்து ஆனால் திமுனம் கடமை என்ன கொள்ளை அடிப்பது கொலை செய்வது கொலை செய்வது கண்ணிலே பெண்களை கற்பழிப்பது சதா இதே வேலைதான் இதே வேலைதான் நமக்கு ஏய் என்ற தினத்தில் செய்வது தெரியுமா நீண்ட நாட்களாக அதோ தெரிகின்றத ஒரு ஆலயம் ஆமா. அந்த ஆலயத்தின் மீது எனக்கு கண் அந்த ஆலயத்திற்கு சென்று நான் ஆலயத்தில் இருக்கும் தங்க சிலையை கலவடு வருகின்றேன் நீங்கள் இருவர் என்ன செய்யணும் தெரியுமா சொல்லுங்க. ஆளுக்கு ஒரு திசையாக சென்று கண்ணிலே தென்படும் வீட்டிலோ அல்லது பங்களாவிலோ கொள்ளையடித்து வர வேண்டும் ஆகட்டும். புரியுதா புறப்பட்டு வாங்க முதல்ல அவனை கேளு நான் கொண்டு வந்தேனா காமிக்கிற பாரு அஜமா மிகவும் திறமைசாலி அஜமா திறமை என்னோட பார்க்க வேண்டும் இப்ப காமிக்கிற மாதிரி என் திறமையா சீக்கிரமா ஏஜமா கொள்ளைச்சு ஏஜமா ஒரு மெத்த வீட்டுல இட்லி சுடுவாங்களே கப்ப ஏஜமா இட்லி வயிறாம வயிறு தரான் பார்த்தா மயிரை தந்து காட்டுறானப்பா ஏஜமா மயிறு ஏஜமா கொள்ளைச்சு வந்தல சனினே சனினே ஏண்டா இது எங்க தாண்டா ஒரு மெத்த வீட்டுல போய் கொள்ளைச்சு வந்தா ஒரு பெண்ணு அருகாமையில இருக்குது ஆ அவரோட வயிறை பற்றி கொண்டு வர மட்டும் அவரோட அலங்கார பற்றி கொண்டு வந்துக்கிறியா எத்தனை பெரிய பஜாருக்கு போனாங்க போனேன் கடையை பார்த்தேன் வேற வழியில எல்லாம் கடை பூட்டி வச்சுக்கிறாங்க போட்டு வச்சுக்கிறாங்க படிக்கட்டுல ஏறினேன் ஏறினேன். மரத்து மேல ஏறி ஏறி. உள்ள கடை உள்ள நுழைஞ்சிட்டேன் நுழைஞ்சிட்டேன். விடுவேனா விடுவாயா உள்ள போய் பார்த்தா பெரிய பெட்டி கிடைச்சது டேய் பெட்டியா பெட்டியில் அடங்கிற பொருள் என்னவோ எல்லா பொருளும் எத்தானுங்க நம்ம காட்டுறா 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 பறக்க போறேன் வேற பயந்துரு போறேன் நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா பெட்டி ரொம்ப தகிர்ச்சாலி ஆமாண்டா கறக்கட்டுமா சீக்கிரம் தர சலூன் கடவுள் போய் நான் நேக்கடன் தான் உள்ள இறங்கினேன் ராவு தந்து பார்த்தா இதான் கட்டிங்க இதை வச்சு என்ன பண்ணுறேன் கொள்ளை எடுத்து விட்டோம் அடுத்த நிமிஷம் எப்படி தெரியுமா எனக்கு நான் வரைச்சா இருக்கிறது தண்ணி அடிக்கலாமா தண்ணி அடிக்கலாம் சரக்கு சரக்கு அடிக்கலாமா ஆமா கடை தராங்க மணி 12 மணி இல்லை போகட்டும் விடு வெடிகால போனா 250 ரூபாய் சொல்றாங்களா வாங்கிக்கலாம் அடைய ஆளு கட்டிங்க தாய் மூடு வாயா
எனக்கு நாவரட்சியாக இருக்கின்றது. ஆமா. ஆகையால் குளக்கரை அதோ சென்றால் தெரிய குளக்கரைக்கு சென்றால் பெண்கள் கூட்டமா வரும். ஆனா பெண்களை பார்க்கணும்னா இன்னொரு இடம் இருக்குது. என்ன இடம்? ஏரி வேலை போலாமா? மாடுலாம் அடிக்க ஓடுவான். இந்த பிஞ்சின் வாங்குது பாரு, அதை மட்டும் நம்ம தள்ளி போலாமா? நீ தள்ளிம்பா கேவியா? நீ என்ன தள்ளி மாறடா? நான் யஜமா கூட ஆயா தள்ளி வந்தா பிஞ்சின் தள்ளி நாவரட்சி தர வேண்டும். சரி. அது மட்டும் கிடையாது. குளக்கரைக்கு சென்றால் நீரடிக்கு அழகிய பெண்கள் வருவார்கள். ஆமா. அங்கே சென்றால் நம்முடைய நாவரட்சியம் தீரும், மனவரட்சியம் தீரும். ஆமா. அங்கே செல்ல வேண்டும். கண்ணிலே பெண்ட கட்ட பெண்கள் கட்ட. சரி சரி. சந்தோஷமாக ஆடி போடுகின்றேன். தப்ப கொலத்துக்குள்ளே அழகிய பெண்கள் கூட்டம் கூட்டமாக நீரை கொண்டு செல்கிறார்கள். இங்கே சென்று நமக்கேற்ற தகுதியான ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். பார்க்கலாம். புறப்பட்டு வாருங்கள்.